குடும்பஸ்தான் வந்து மணிகண்டன் கேரக்டர்னால அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி 2.5 hours என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட படம். முன்னாடி வந்து ரஜினி படம் 6லேருந்து 60ன்னு ஒரு படம் வந்ததுங்களா? அது வந்து சீரியஸுங்க. 6லேருந்து 60 வந்து சீரியஸான சப்ஜெக்ட்டு. இது ஒரு ஃபுல்லான எப்படி சொல்கிறது விசிஆர் படம் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் காமெடி. விசு படம் வந்ததில்ல மணல் கயிறுலாம் ஒரு காமெடி ஒரு சீரியஸான படத்தை வந்து காமெடியாக தான் போய்க்கிறாரு. ஒரு பேக் டு மாதிரி ஒரு படம் இது. ஒரு விசிஆர் அனல் கயிறு விசு படம் மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கும். அதான் ஒரு வீட்டில் ஃபேமிலி நடக்கிற எல்லார் வீட்டிலும் நடக்கிற சீரியஸாக போகுது காமெடி எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. அவ்வளோ தான். சிலர் சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க கடன் வாங்குவோம் இரண்டு சொல்லுவானுங்க. அது பண்ணாது எப்படி இந்த லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணி எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதை தான் அது. அக்கா மச்சான் கல்யாணம் அது இது மொட்டை அடிக்கிறது தாய் மாமா அதுவும் 60ஆம் கல்யாணம் பண்ணுற சீன் வந்து சுந்தரராஜன் சீன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அது இன்ட்ரோல் சீனில் அதெல்லாம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். அவ்வளோதான். ஜஸ்ட் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் எவ்ரி ஒன் கேன் அகெயின் ரிலேட் டு த கேரக்டர்ஸ் ஸோ மச். அந்த மாதிரி இருந்தது படம். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஒர்த் வாட்ச் இன் தேட்டர். அந்த மாதிரி தான் இருந்தது. ஹியூமர்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. காஸ்டிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகலை. மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அகெயின் இட்ஸ் ஒர்த் வாட்ச் மூவி தான் தேட்டரில் பார்க்க. நல்லா இருக்கும். குடும்பத்தை நல்லா இருக்குதுங்க. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. காமெடியில் நல்ல காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தை தேடி நான் வந்தேன். மணிகண்டன் படம் பார்க்கணுன்னு வந்தேன். 4 படம் அவருக்கு. 4 படமும் சூப்பர். கதை அவர் எப்படி தான் எடுத்து பண்ணுறது தெரியல. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம். ஆபாத்தம் இல்லாத படம், வன்முறை இல்லாத படம், வில்லன் இல்லாத படம், துப்பாக்கி சண்டை இல்லாத படம். குடும்பத்தோடு பார்க்கணும். இந்த படத்தோட கதை உங்களை எப்படி பாதிச்சது? அதாவது குடும்பத்தில் கடன் வாங்க கூடாதுங்கிறார். கடன் வாங்கினா தப்பு. அதுதான் படம். ஆக்சுவலாக மணி பிரதரோட வந்து நான் 8 தோட்டாக்கள் படம் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தாண்டி ஃப்ரம் த பிகினிங் அவரோட ஒர்க் வந்துட்டு ஆஸ் எ ஹீரோவாக இன்றைக்கி பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அடுத்து வந்துட்டு இருக்கிற எங்களை மாதிரியான நிறைய நடிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஊக்கம் அளிக்குது. ஸோ அதனால் மணி வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபோனில் லோன் வாங்குறது அந்த மாதிரி நிறையா விஷயம் எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் மாட்டிக்கிட்டு அதனால் பாதிக்கப்படுறாங்கல்ல. ஸோ அதில் ஒரு சாதாரண குடும்பஸ்தன் அவன் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவனுக்காகவும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஜென்ரலாக இது வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கை. அதில் நம்மளை பார்க்குற மாதிரி அவ்வளோ கனெக்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே பாட்டில் ராதா படத்தில் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலியில் நம்மளோட சொந்தக்காரங்களில் அந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு ஆல்கஹால் அடிக்ஷனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதையும் ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ண படமாக பாட்டில் ராதாவும் வந்திருக்கு. இதில் வந்து என்ன கேட்டால் ஹியூமர் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவேன். மணிகண்டன் சாரோட ஆக்டிங் வந்து இதில் இன்னொரு வேறு மாதிரி எசன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் ஸோ குட். ஹீ கேவ் ஹிஸ் 100% தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து லைக் மிடில் கிளாஸ் மென்னோட வந்து ஒரு இதுன்றதுனால ஆப்வியஸ்லி இப்போ வந்து இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ எனக்கே சில விஷயம் புரியுது அப்படின்றப்போ மேலுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். அதுவும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மேலுக்கு கண்டிப்பாக இது புரியும். எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி இதை ஃபீல் குட் மூவியாக தான் பார்த்தேன். ஸோ நான் ரொம்ப பர்சனலாக எடுத்து பார்க்கல அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. பர்சனலாக மென்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து புரியுது. காமெடியே இருக்குது, சீரியஸாகவும் பார்க்கலாம். படத்தை 2 கலந்து தான் எடுத்துருக்காங்க. ஸ்மூத்தாக தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். இல்லை எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதை தான். காமெடி தான். இது வந்து டைம் பாஸ் வந்து பண்ணிட்டு போகலாம். வந்தாக்கா ஒரு 2.5 hour வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. காமெடி படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. மணிகண்டன் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார். எங்கள் மாமா சோமசுவன் நல்லா பண்ணிக்கிறார். படமாக பார்க்கும்போது எல்லாமே அது தெரியாது. புதுசு ஆர்டிஸ்ட்னு தெரியாது. மணிகண்டன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாவே இருக்கும். பாரு நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற கதை தான்.